2500 ரூபாய் விஜய் சொல்றபடி கொடுத்தால் கூட மற்றபடி விலைவாசி ஏறாம பாத்துக்கிட்டாங்கன்னா இந்த 2500 ரூபாய் தேவையில்லை. அந்த இலவசம் கொடுக்கிற கையேந்திர நிலையில மக்களை வைக்காம அவனுக்கு தேவையானது அவனே சம்பாதிச்சுக்கிறதுக்கு அவனுக்கு கிடைக்கிறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தாலே போதுமானது. 65% எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஜனநாயகத்திலே அதுதான். எந்த அரசாங்கமும் 50% மேல ஓட்டு வாங்கி ஜெயிச்ச அரசாங்கம் நடத்தல. அப்ப மெஜாரிட்டி மக்களுடைய விருப்பத்துக்கு எதிராக வந்த ஆட்சிக்கு வந்த ஒரு அரசாங்கம் அந்த மெஜாரிட்டி மக்கள் விருப்பத்துக்கு எதிராக இந்த மாதிரி செயல்களை செய்யும் போது இதை பாலிசி டிசிஷன் எப்படி ஒத்துக்க முடியும்? புதிய ஆட்சி அமைச்ச விஜய்க்கு நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. ஆட்சி கவுந்து போனாலும் போகட்டும், பரவாயில்ல, நான் எந்த விதமான பேரங்களுக்கும் படிய மாட்டேன் அப்படிங்கிற உறுதியான நிலைப்பாடு எடுக்கணும். நீ என்ன டிமாண்ட் பண்ணாலும் சரி. இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிக்கிறது ஏவுகணை இதழின் ஆசிரியர் மற்றும் வழக்கறிஞருமான திரு நெடுஞ்செழியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நம்ம பாமக தலைவர் ஒரு அன்புமணி ராமதாஸ் போய் சந்திச்சு வந்தார்ல விஜய், அதுல என்ன பேசணும் அப்படின்னு அன்புமணி நேற்று நடந்த ஒரு கூட்டத்துல பேசியிருக்காரு. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, பாலிசி டிசிஷன் நம்ம மாத்தி இது பண்ணோம் அப்படின்னா நம்ம கடனே வாங்க தேவையில்லை, ஒரு கையெழுத்துல எல்லாமே நம்ம பாலிசி டிசிஷன் எல்லாம் மாத்த முடியும்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி என்ன சார் உங்களுடைய சார்? இந்த பாலிசி டிசிஷனே சுத்த ஹம்பக்குங்க. அதாவது பச்சையா சொல்ல போனோம்னா, அரசாங்கம் தன்னாலே எதையும் செயல்படுத்த முடியாத போது ஒரு வழக்கே போடுறோம்னு வச்சுங்க. ஒரு வழக்கு போடுறோம், இதை அரசாங்கம் சரியா செய்யலைன்னு நம்ம கேட்டோம்னா இது கவர்மெண்டோட பாலிசி டிசிஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாலிசி டிசிஷன்ல நீதிமன்றங்கள் தலையிட முடியாது அப்படிங்கிற ஒரு அரசியலமைப்பு சட்டத்துல அந்த அமைப்பு இருக்கு. அது ஒரு வகையில கரெக்ட். ஏன் அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் மக்கள் நலனுக்கு என்னன்னு பண்ணணும். ஏன்னா மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு தான் இருக்கு. அதிகாரிகளுக்கோ நீதிமன்றங்களுக்கோ மக்களோட நேர கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஒன்றும் கிடையாது. அப்படிங்கிறதுனால அரசு சில ஃபார்முலேஷன் பாலிசியை எடுத்து முடிவெடுத்து அதை நிறைவேற்றினா அதுல நீதிமன்றங்களோ இல்ல வேற ஏதோ தலையிட முடியாது அப்படிங்கிறது ஒரு நிலை, இன்னைக்கு இருக்கிற நிலை. ஆனா இது என்ன நினைக்குதுன்னா, நான் இப்ப வரி கட்டுறேன்னு வச்சுக்க, என்னோட வரியை நீங்க எப்படி செலவு பண்ணணும்னு கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஒவ்வொருத்தரும் வரி கட்டுறாங்க. வரி கட்டுறவங்கள நீங்க ஓட்டு வாங்குறதுக்கு அதை பயன்படுத்துறீங்க. இது இன்னொரு பாரதூரமான விளைவுகள் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ சீட்டிங். ஒருத்தர் நீங்க இப்போ ஒரு 1000 ரூபாய் கட்டினா மாசம் 1000 ரூபாய் கொடுத்தா நான் 2000 ரூபாய் திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை வசூல் பண்ணிட்டு ஓடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி ஓடிட்டான்னா அவன் மேல 420 சீட்டிங் கம்ப்ளைண்ட் உண்டு. ஏன்னா ப்ராமிஸ் இருக்குங்க, நான் இது நீ 1000 ரூபாய் கட்டினா நான் 2000 ரூபாய் திரும்ப தர்றேன், 5 வருடம் கழிச்சோ 2 வருடம் கழிச்சோ ஏதோ ஒரு டைம் வச்சு அப்படின்னு சொல்லி வசூல் பண்ணிட்டு அவன் ஓடிடுறான். அப்ப அந்த ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்கறதுக்கு நீங்க ஃபோர்ஜரியில கேஸ் ஃபைல் பண்ண முடியும். ஆனா ஒரு அரசியல் கட்சி நான் இதையெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அவங்க வர்றாங்க ஆட்சிக்கு. அதை நம்பிதானே நீங்க ஓட்டு போடுறீங்க. அப்ப அதை செய்யலைங்கும் போது அவங்க மேல ஏன் 420 கேஸ் சீட்டிங் கேஸ் போட்டு அவங்கள உள்ளதுல கூடாது? அது மாதிரி ஒரு கட்டாயம் இருந்ததுன்னா இந்த மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அது ஒண்ணு. பாலிசி டிசிஷனுங்கிறது என்னன்னா, பாலிசி டிசிஷனும் நீதிமன்றங்களின் பரிசீலனைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். ஃபேர் அண்ட் ப்ராப்பரா வெளிப்படை தன்மையுடன் அது செயல்பட வேண்டும். இதுல உள்நோக்கம் ஏதாவது இருக்கா, இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னா கவர்மெண்ட் எல்லாத்தையும் பாலிசி டிசிஷன் சொல்லிட்டு போக முடியாது, கடந்து போக விட அனுமதிக்க கூடாது. அப்போ நீங்க இன்னும் சொல்ல போனா இப்ப இந்த சர்ச்சை வந்திருக்கு, நீங்க பாத்திருக்கீங்க. 65% எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஜனநாயகத்திலே அதுதான். எந்த அரசாங்கமும் 50% மேல ஓட்டு வாங்கி ஜெயிச்ச அரசாங்கம் நடத்தல. அப்ப மெஜாரிட்டி மக்களுடைய விருப்பத்துக்கு எதிராக வந்த ஆட்சிக்கு வந்த ஒரு அரசாங்கம் அந்த மெஜாரிட்டி மக்கள் விருப்பத்துக்கு எதிராக இந்த மாதிரி செயல்களை செய்யும் போது இதை பாலிசி டிசிஷன் எப்படி ஒத்துக்க முடியும்? பெரும்பான்மையான மக்கள் இதை ஏத்துக்கிற விவரம் இல்லையே. பெரும்பான்மையான மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா ரைட்டுன்னு சொல்லலாம். இது பெரும்பான்மையான மக்கள் ஏத்துக்கல. ஏன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கே பெரும்பான்மையான மக்கள் ஆதரவு இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு மைனாரிட்டி சர்க்கார், மைனாரிட்டி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மெஜாரிட்டி மக்களின் விருப்பத்துக்கு எதிரான விஷயங்களை திணிக்கிறது பாலிசி டிசிஷனுங்கிற முறையில தான் திரும்ப திரும்ப ஜெயிச்சு வர்றதுக்கு. இதுல அரசியலமைப்பு சட்டத்துல சில மாற்றங்கள் நிறைய நிச்சயமா வரணும். பாலிசி டிசிஷன்னா இது நீதிமன்ற பரிசீலனைக்கு உட்பட்டது. நீ தப்பா பண்ணா, நீ எலெக்ஷன்ல ஜெயிக்கணுங்கிறதுனால நீ ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணா, வெதர் இட் இஸ் பிராக்டிக்கலா சரியானது,
இல்ல மக்கள் பணத்தை சரியான வரி பணத்தை சரியான முறையில செலவு பண்ற அப்படிங்கறத முடிவு எடுக்கணும். இத பற்றிய மாற்றங்கள்லாம் நிறைய வரணும். இதுல வந்து இப்ப வர வர என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு அரசியல் அமைப்பு இல்ல அரசியல்வாதிகள் வந்து மிக நேர்மையானவர்களாகவும் மெக்னானிமிட்டி, அதாவது தேச நலன்ல அக்கறை கொண்டவங்களாகவும் இருந்த காலம் வரைக்கும் இதெல்லாம் சரியா இருந்தது. ஏன்னா அவங்களோட நோக்கம், இதை செயல்படுத்துற முறை எல்லாமே மக்கள் நலன் ஒரு பாயிண்ட்ல முடிஞ்சது. இப்ப அப்படி கிடையாது. நான் ஜெயிச்சு வர்றதுக்கு என்ன பண்ணணும், எதை வேணாலும் செய்யறதுக்கு நான் தயார் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்த போது இது பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டிய கட்டாயம் இப்ப இருக்கு. இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுல வந்து 14,412 கோடி ரூபாய் மகளிர் உரிமை திட்டத்துக்கு செலவு பண்றாங்க. இந்த பணம் ஏதாவது ஒரு ப்ரொடக்டிவ் எக்ஸ்பென்ஸ் வருதா, எதிர்கால நலனுக்காக இதுல ஏதாவது இருக்கா? இந்த திட்டங்கள் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா காரணம் சொல்றாங்க, இவங்களால வாங்க முடியல, இவங்களால பண்ண முடியல அப்படின்னு. இந்த ரிசர்வேஷன் வர வர இப்ப இந்த அரசாங்கம் வர வர, அதாவது இந்த அரசாங்கங்கள் தான், இந்த கட்சிகள் தான் தொடர்ந்து அரசை நடத்திட்டு வருது. அப்ப வர வர வாங்கும் திறனை எலெக்ஷன் இது வந்து சுதந்திரம் அடைஞ்ச போது இருந்ததை விட இன்னும் பாவர்ட்டி நிலைக்கு மக்கள் போயிட்டாங்களா? நீங்க வெறும் 1000 ரூபாய்க்கும் சாப்பாடு போடுறதுக்கும் சூழ்நிலைக்கு, கையேந்த வைக்கிற சூழ்நிலைக்கு நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்கிறத நீங்க ஒத்துக்கிட்டதா தானே அர்த்தம். இதுல போன எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து 5000 ரூபாய் வரவு வச்சு கொடுத்துட்டு போனாங்க சார். தேர்தல் விதிமுறைகள்ல அன்டியூ இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு. அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, மிரட்டுறது. நீ ஓட்டு போடலன்னா நான் உன்னை அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு மிரட்டி ஓட்டு போட வைக்கிறது. இன்னொன்னு டிவைன் பனிஷ்மெண்ட். நீ வந்து ஓட்டு போடலன்னா கடவுள் உன் கண்ணை குத்திடுவாருங்கிற மாதிரி, கடவுளுக்கு நீ ஓட்டு போடலன்னா நீ கடவுள் வந்து உனக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அது மாதிரி எல்லாம் சொல்லி ஓட்டு கேட்கறது அன்டியூ இன்ஃபுளுயன்ஸ். எக்ஸாம்பிள் இதை நான் சொல்றேன். ஆனா பணம் கொடுக்கறது தான் அன்டியூ இன்ஃபுளுயன்ஸ். அதை வந்து இதுல சேர்க்கல, அது எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கு. கிரிமினல் சட்டத்திலேயே என்ன இருக்குன்னா அதுக்கு எக்ஸம்ஷன். பணம் கொடுக்குறேன் இந்த எலெக்ஷன் சமயத்துல மேனிஃபெஸ்டோல சொல்றாங்கல்ல, அதெல்லாம் அன்டியூ இன்ஃபுளுயன்ஸ்ல வராதான். இதை விட கோமாளித்தனமான ஒரு நம்ம சட்டங்களும் இப்படி இருந்தா இது மாதிரி ஆளுங்களுக்கு சாதகமா தான் இருக்கு, தவறு செய்தவர்களுக்கு சாதகமா இருக்கு. இதுக்கு எல்லாமே முக்கியமான காரணம் மக்கள் திருந்தணும். மக்கள் இலவசம் எனக்கு வேண்டாம் இப்ப வந்து சொல்லணும். இப்ப வந்து சொன்னா ஒரு யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா நீ அவனுக்கு விட்டுட்டு மற்றவனுக்கு கொடு அப்படின்னு ஒரு மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க, ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அது உண்மை இல்ல. மக்கள் வந்து எனக்கு என்ன வேணும், எனக்கு இலவச கல்வி வேணும், இலவச மருத்துவம் வேணும், எனக்கு வந்து தொழிற்சாலைகள் வேணும், வேலை வேணும், எனக்கு படிப்புக்கு ஏத்த சம்பளம் வேணும், எனக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி கொடுக்கணும். அதை கேட்கறதா மக்களோட உரிமையை தவிர, அதை கேட்டாங்கன்னா எனக்கு இலவசம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு என்னைக்கு வந்து முடிவெடுக்கிறாங்களோ அன்னைக்குதான் இந்த நிலை மாறும். இப்ப புதிதா ஆட்சி அமைச்சிருக்கிற முதல்வர் விஜய் அவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒண்ணு, இவருக்கு வந்து புதிய ஆட்சி அமைச்ச விஜய்க்கு நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. அதுல முக்கியமான விஷயங்களை நம்ம சொல்லலாம். ஒண்ணு, நான் முன்ன சொன்னது போல ஆட்சி கவுந்து போனாலும் போட்டும் பரவாயில்ல, நான் வந்து எந்த விதமான பேரங்களுக்கும் படிய மாட்டேன் அப்படிங்கிற உறுதியான நிலைப்பாடு எடுக்கணும். நீ என்ன டிமாண்ட் பண்ணாலும் சரி, நான் என்ன கொள்கையை வச்சிருக்கணும், லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு நான் கொள்கை வச்சிருக்கேன், லஞ்சம் வாங்கினதுக்கு சப்போர்ட்டா நீ வந்தீங்கன்னா நான் நிச்சயமா உனக்கு வந்து நீ ஆட்சியை கவுத்து விட்டு போனாலும் போ, அதை பத்தி கவலை இல்லை, நான் வந்து உனக்கு ஃபேவரா நடந்துக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கணும். அப்படின்னாதான் அடுத்த எலெக்ஷன்ல முழுமையா வந்துருவாங்க. முழுமையா என்ன நடந்தது, என்ன நீ பொதுமக்கள்கிட்ட வாங்க, நேரடியா சொல்லுங்க என்ன நடந்தது, என்ன பேரம், என்ன டிமாண்ட் பண்ணாங்க, அதை என்னால நிறைவேற்ற முடியல, அதனால இதை பண்ணிட்டாங்க, நான் மீண்டும் மக்கள்கிட்ட வர்றேன் அப்படின்றது வரணும். எந்த விதமான 5 வருடம் ஆட்சி நடத்தணுங்கிறதுனாலயோ பேரத்துக்கு படிக்கக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, நான் முதல்ல சொன்னது போல இலவசங்களை இந்த வருடத்திலிருந்தே இப்பவே நிறுத்திடணும். நான் ஆட்சிக்கு இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தேன், ஆனா இங்க இருக்க நிதிநிலை இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கு, வெள்ளை அறிக்கை வெளியிட போறேன்னு சொல்றாருல்ல, அதுல வந்து இத்தனை 1000 கோடி கடன் இருக்கு, இத்தனை லட்சம் கோடி கடன் இருக்கு. இந்த கடனை இன்னும் வாங்கி மேற்கொண்டு வாங்கும் போது வட்டியும் கட்டணும், அந்த வட்டி கட்டணும், திரும்ப கட்டணுங்கிற சூழ்நிலையில உங்களால வேற எந்த விதமான எதிர்பார்ப்பு, அதாவது முன்னேற்றத்துக்கான எந்த செலவுகளுமே பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும். ஒரு சமயத்துல நீங்க வந்து வர்ற வருமானம் வட்டி கட்டுறதுக்கு தான் சரியா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க? மக்கள் ஏத்துப்பாங்களா சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றாரு அப்படின்னா? மக்கள் வந்து என்னங்க, இத வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லணும். மக்களுக்கு நீங்க மின்சார கட்டணத்தை குறைச்சிட்டு 1000 ரூபாய் கொடுக்கலன்னா என்ன சொல்ல போறாங்க? எல்லா வரையும் ஏத்திட்டீங்க,
அதாவது மின் கட்டணம் முக்கியமானது. நான் என்ன சொல்றேன், 500 யூனிட் தான் மின்சாரம் உபயோகப்படுத்துறது தான் சாதாரண ஃபேமிலின்னு யாரு முடிவு பண்ணா உங்களுக்கு? இன்னைக்கு 500 யூனிட்ங்கிறது ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு டிவி, ஒரு ஏசி, அது மாதிரி இருக்கிறது. இதெல்லாம் அத்தியாவசிய தேவையா போயிட்டு, அத்தியாவசிய தேவை இது. எல்லார் வீட்லயும் கிட்டத்தட்ட இருக்கு. சாதாரண நடுத்தர மக்கள் எல்லார் வீட்லயும் இருக்கு. இதுக்கு மேல போனா ஒரு ஸ்லாப் போட்டிருக்கீங்க. 500 யூனிட்டுக்கு மேல போனா கிட்டத்தட்ட 501 யூனிட், 500 யூனிட் மின்சாரம் உபயோகப்படுத்துறவங்களுக்கு 501 யூனிட் மின்சாரம் உபயோகப்படுத்துறவங்களுக்கு கிட்டத்தட்ட 700 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கு. இது எப்படி நீங்க பண்ணிருக்கீங்க? இதெல்லாம் இது மாதிரி விஷயங்களை ஒரு நார்மலா ஒரு அந்த ஸ்லாப்பை ஏற்றி இருக்கிறது, அதை பத்தி ஒன்றும் குறை சொல்லல. அதிக கரண்ட் யூஸ் பண்றவங்க அதிகமா கொஞ்சம் கட்டணும். ஆனா அதுக்கான அந்த அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் அமௌண்ட் இருக்குல்ல, அது எவ்வளவு வித்தியாசமான தொகை வருது. இப்ப இதையெல்லாம் நீங்க வசூல் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு வகையில கொள்ளையடிச்சுக்கிட்டு நீங்க 1000 ரூபாய் கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம்? அது போல இந்த நலத்திட்டங்கள் எல்லாமே உண்மையிலேயே மக்களுக்கு பயன்பட்ட மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் நீங்க இதுல போய் படிக்கிற பையனுக்கு எல்கேஜிக்கு 1 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டியிருக்கு. அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க? சாதாரண மக்கள் என் புள்ள இங்கிலீஷ் பேசணும்னு அதுக்கு போய் இப்ப சேர்க்கிறான். ஏன் நீங்க கொள்கை முடிவுகள் மக்களுக்கு எது தேவையோ அதை செய்ய வேண்டியது தானே? ஏன் அரசாங்கம் ஆங்கில வழி பள்ளிகள் நடத்தக்கூடாதா? நடத்துறாங்க. 1 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய், 2 புள்ள படிக்குதுன்னா 2 லட்சம் ரூபாய் மாசத்துக்கு செலவு பண்றாங்க. கவர்மெண்ட்ல எங்க இருக்குன்னு அந்த குவாலிபிகேஷன் இல்ல, அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, டீச்சர்ஸ் இல்லைங்கிறதுனால நாங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க. நீங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்து அதை நடத்துனீங்கன்னா நீங்க சாதாரணமா யோசிச்சு பாருங்க. 12 மாசத்துக்கு 12,000 ரூபாய் உங்களுக்கு வருமானம் வருது ஒரு குடும்பத்துக்கு. அந்த நிலையில உள்ள குடும்பமே கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாயாவது செலவு பண்ணி தான் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. நர்சரி ஸ்கூல்ல 2 புள்ள படிச்சுன்னா 1 லட்சம் ரூபாய். இந்த 1000 ரூபாய் எங்க? நீங்க கட்டுற 1 லட்சம் ரூபாய் எங்க? இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை யோசிச்சு பாருங்க. உப்பு புளி மிளகாயில இருந்து எல்லாத்துலயும் எவ்வளவு ஏறி இருக்கு. நமக்கு கொடுத்த பணம் இதுக்கு இந்த அதிகப்படியா விலைவாசி ஏற்றத்தை கூட சமாளிக்கிற அளவுக்கு இல்ல அப்படிங்கிற முதல்ல நம்ம சுரண்டப்படுகிறோம்ங்கிறத இவங்க முதல்ல உணரணும். 2500 ரூபாய் விஜய் சொல்றபடி கொடுத்தால் கூட இந்த இலவச கல்வி, இலவச மருத்துவம், மற்றபடி விலைவாசி ஏறாம பாத்துக்கிட்டாங்கன்னா இந்த 2500 ரூபாய் தேவையில்லை. நான் எல்லாரும் சொல்றது போல நீ இலவசம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லல. அந்த இலவசம் கொடுக்கிற கையேந்திர நிலையில மக்களை வைக்காம ஒரு அரசாங்கம், ஒரு மக்கள் நல்வாழ்வு அரசாங்கம்ங்கிறத என்ன பண்ணணும்னா அவனுக்கு தேவையானது அவனே சம்பாதிச்சுக்கிறதுக்கு, அவனுக்கு கிடைக்கிறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தாலே போதுமானது. வேலை வாய்ப்பு இது கிடைச்சா போதும். கவர்மெண்ட் ஜாபே எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க. எப்படி வேலை பார்க்க முடியும்? பென்ஷன் கிடையாது. பென்ஷன் இல்லாத ஸ்கீம் வரும்போது எல்லாமே இப்ப பிரைவேட்டுக்கு லைக் பண்றாங்க, பிரைவேட்டுக்கு போகணும்னு. அதுலயும் பல்வேறு பிரச்சனைகள். இப்ப அமெரிக்காவில் என்னமோ அமெரிக்காவில் ஒரு குண்டு விழுந்ததுன்னா, இல்ல அமெரிக்காவில் ஒரு டிசிஷன் எடுத்ததுன்னா அது இந்தியாவில் எதிரொலிக்குது. இப்ப உலகமயமாக்கல்ல எல்லாரும் எல்லா விதத்திலையும் எதனால எப்படி பாதிக்கும்னு தெரியாது. நீங்க உங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் வர வருமானம் உங்களோட தேவைகளுக்கு செலவு பண்றதுக்கு வழி வகை பண்ற மாதிரி நீங்க பண்ணாலே போதும். இலவசம்னு யாருக்கும் கொடுக்க வேண்டாம். அதுல இலவசம் எனக்கு கொடுக்கல உனக்கு கொடுக்கலன்னு சண்டை வேண்டாம். இதுல நீங்க அடிக்கிற கொள்ளை வேண்டாம். இதுதான் நம்ம சொல்றோம். இதை நீங்க இயற்கையா பண்ணுங்க அப்படின்னு விஜய்க்கும் தான் நம்ம அட்வைஸ் பண்றோம். நீங்க இதை எதையும் பார்க்காதீங்க, எந்த பேரத்துக்கும் படிய வேண்டாம். இலவசங்களை அவங்க சொல்றாங்கிறதுனால இந்த சுழல்ல அவங்க அபிமன்யு சக்கர வியூகத்துல கொண்டாந்து நிறுத்தின மாதிரி நிறுத்துறாங்க. 2500 ரூபாய் எங்கன்னு அடுத்த நாளே 3 வருடம் கொடுக்காம இருந்துட்டு கடைசி வருடத்துல எலெக்ஷன் வரும்போது கொடுத்து அவங்க அதை ஓட்டை அறுவடை பண்ணாங்க. இப்போ வந்த உடனே அடுத்த மாசமே ஏன் 2500 ரூபாய் கொடுக்கலன்னு கேட்டுறாங்க. இவங்க கேட்கறாங்கிறதாவே இதை கொடுக்க வேண்டாம். மக்கள்கிட்ட உண்மையை சொல்லுங்க. நீங்க வெள்ளை அறிக்கை எடுத்து கொடுங்க. இவ்வளவு லாஸ் இருக்கு, நான் எனக்கு கொடுக்கறதுக்கு ரெடி. ஏன்னா விஜய்க்கு லாஸ் கிடையாது, எந்த அரசுக்கும் லாஸ் கிடையாது. பாதிக்கப்படுறது திரும்ப திரும்ப நம்ம தான், பொதுமக்கள் தான், பப்ளிக் தான் பாதிக்கப்படுறாங்க. சோ அவங்கள்ட்டயே சொல்லுங்க, உங்களுக்கு இது வேணுமா இல்ல இது வேணுமா, ஆப்ஷன் நீங்களே சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்ப இந்த கட்டத்துல நிறுத்தலைன்னா நிச்சயமா எலெக்ஷன் கடைசி நேரத்துல, கடைசி 5வது வருடம் இதை நிறுத்துனீங்கன்னா நீங்க அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, உண்மைதான். ஆனா முதலிடமே நிறுத்திட்டு மக்களுக்கு பயன் தர்ற மாதிரி, மக்கள் உணர்ற மாதிரி, நமக்கு இதுதான் சரியான சர்க்கார், இலவசம் கொடுக்கறத விட நமக்கு இப்ப கொடுத்துருக்க இப்ப இந்த வசதிகள் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு வழி, நம்ம அந்த சம்பாதியத்துக்குள்ள வாழறதுக்கான அளவுக்கு வரி மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது, அதனால இலவசத்தை விட இதுதான் பெட்டர்
அப்படின்னு அவங்க முடிவு பண்ற மாதிரி, அவங்களுக்கு தெரியுற மாதிரி ஒரு நிர்வாகத்தை கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா இலவசம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. இலவசம் வேணும்னு சொன்னா இப்ப ஓரளவு வந்துருச்சு. பைசா வாங்கிட்டு யாரும் ஓட்டு போடல. அதே மாதிரி இதுவும் வரும். மக்கள் வந்து ரொம்ப முட்டாள்கள் இல்லை. ஆனா இந்த கவர்ச்சியில நம்புறாங்க. அதை நீங்க மாத்துங்க. 5 வருஷத்துக்குள்ள தரமான கல்வி, தரமான மருத்துவம், நியாயமான வரி இனங்கள், ஒரு குடும்பத்துக்கு தேவையான வருமானத்தை ஈட்டுறதுக்கு வழிமுறைகள், இதையெல்லாம் செஞ்சு கொடுங்க. எந்த இலவசமும் நீங்க கொடுக்க வேண்டாம். இதுதான் விஜய்க்கு வேண்டும். நன்றி சார். நன்றி.